நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. மன அழுத்தம், மன விரக்தி இதில் சின்ன பின்னமாயிட்டு இருப்பாங்க சார். அந்த மன அழுத்தம், மன விரக்தி மட்டும் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது சார் வாழ்க்கையில். அந்த மன அழுத்தங்களை போக்க எப்போதும் தனிமையை தேடாதீர்கள் சார். பிடித்தவர்களிடம் பேசுங்கள், மகிழ்ச்சியாக பேசுங்கள். அப்படி இல்லையெனில் மனதிற்கு பிடித்த எதையாவது செய்யுங்கள் சார். இந்த மன அழுத்தங்கள்லாம் வந்தால் மனிதனை உருக்குலைய வைக்கக்கூடிய ஒரு மோசமான செயல்கள் சார். அந்த மன அழுத்தம் எதனால் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில கிரகங்களுடைய ஆக்கிரமிப்பு அந்த அளவுக்கு கொடுத்துரும் சார். அந்த தசாக்காலம் வந்தால் மிகப்பெரிய சோகத்தை கொடுக்கும் சார். இதில் இந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி தெரியுங்களா? இவர்கள் நினைத்ததே நடக்காது. அந்த சமயத்தில் இவர்கள் இதை நினைத்து ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்வாங்க. ஆனால் அந்த காரியம் அந்த பிளான் படி செய்யவே முடியாது. அனைத்தும் தோல்வி அடையும் சார். இவர்கள் நினைத்து அனைத்தும் தோல்வி அடைந்து அந்த விஷயங்களை சின்ன பின்னமாக்கி நிலைக்குலைய வைக்கும் சார். உங்கள் திட்டங்கள் அனைத்தையும் சிதறடிக்கக்கூடிய கிரகங்கள் சார் இந்த ராகுவும் சனியும். நீங்கள் நினைத்தது அனைத்தையும் நிலைகுலைய வைத்துவிடும். இன்னும் ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க. அதாவது டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் சினி ஃபீல்டுக்கு போயிட்டு ஒரு நடிகராக இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியருக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஆகிட்டு இருப்பாங்க, போலீஸ் துறையில் போயிருப்பாங்க சார். இந்த மாதிரிலாம் நினைத்தது நடக்காமல் வேறு ஒரு விஷயத்துக்கு போயிட்டு நாடி போயிட்டு அதில் பிரபலமாவாங்க. இல்லை ஒரு சிலர் அந்த விஷயமே நடக்காது. எதை நினைத்து போராடுகிறார்களோ அது நடக்காமல் போய்டும் சார். காரணம் என்ன என்றால் இவர்களெல்லாம் திட்டமிட்டு எந்த விஷயத்தையும் இறங்கவே கூடாது. இதற்கு முழு கிரகம் யாருன்னு கேட்டினா ராகுவும் சனியும் உங்கள் ஜாதக கட்டத்தில் பலம் பெற்று இருக்கவே கூடாது சார். ஏனென்றால் இந்த இரண்டு கிரகமும் இவர்கள் இருவரும் மோசமான பாவ கிரகங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில். அந்த ஜாதக கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் பலம் பெற்று இருக்கவே கூடாது. அப்படி சனி பகவானும் ராகுவும் பலம் பெற்று எங்கு இருந்தாலும் நீங்கள் திட்டமிடுவது, அதை செயல்படுத்த முற்படுவது எல்லாவற்றையும் கெடுத்துவிடும் தன்மையை கொடுக்கும் சார். சார், சனியும் ராகுவும் பலம் பெற்று எந்த கட்டத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டுவது அனைத்தையும் செயல்படுத்த முடியாமல் எல்லாவற்றையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் சார் இந்த சனி பகவானும் ராகு. உங்கள் லக்னத்தை புள்ளி பாருங்க. உங்கள் லக்னம் புள்ளி அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும், சதயம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும், சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் இவைகள் எல்லாம் ராகுவுடைய நட்சத்திரம் சார். திருவாதிரை, சதயம், சுவாதி ராகுவுடைய நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்தில் உங்கள் லக்ன புள்ளி அமர்ந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் திட்டமிடவே கூடாது. அப்படி திட்டங்கள் பிளான் பண்ணி நீங்கள் செய்தால் அனைத்து விஷயங்களையும் தோல்வி 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 என்பது எழுதப்பட்ட விதி சார். 3ஆம் இடத்துல சனி பலம் பெற்று இருக்குன்னு வைங்க, நண்பர்களால் பிரச்சனை சார். கண்டிப்பாக நண்பர்களால் பிரச்சனை கொடுத்தே தீரும். அதே மாதிரி 4ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் உங்கள் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் சனி பகவான் பலம் பெற்று அமர்ந்திருந்தால், தனித்து அமர்ந்திருந்தால் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்டதில் கண்டிப்பாக சொல்லனா துயரத்தை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். இது சம்பந்தப்பட்டதில் பிரச்சனையை கொடுத்தே தீரும் சார். சார், உங்க ஜாதக கட்டத்தில் எந்த கிரகங்கள் வலுவாக இருக்குதுன்னு பாருங்க. இந்த சனி பகவான் வலுவாக இருக்கிறாரா, ஆட்சி பெற்று இருக்கிறாரா, உச்சம் பெற்று இருக்கிறாரா, அல்லது மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்து இருந்தாலும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக திட்டமிட்டு செயல்படுத்துவது அனைத்தையும் இந்த 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டாட்சம சனி, அஷ்டம சனி இந்த காலங்களில் மிக 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 கவனமாக இல்லை என்றால் நீங்கள் போடும் திட்டங்கள் முன்னாடியே போட்டு திட்டமிட்டு எந்த வேலையில் செய்தாலும் அதன் வேலை எல்லாமே கெடுத்து குட்டிச்சோறாக்காமல் விடாது சார் உங்களை.
அப்ப திட்டமிடாம எப்படி சார் வேலை செய்யறது? எந்த வேலையா இருந்தாலும் திட்டமிட்டு தானே வேலை செய்தால் வெற்றி அடைய முடியும். திட்டமிடலாம். இவர்கள் திட்டமிடக்கூடாதுன்றார். யாரெல்லாம்? ராகு சாரத்தில் அந்த லக்ன புள்ளி இருந்தாலோ, சனி பகவான் பலம் பெற்று இருந்தாலோ, ராகு பலம் பெற்று இருந்தாலோ, இவர்கள் எல்லாம் திட்டமிட்டு செயல்பாட்டுக்கு எந்த திட்டையும் செயல்பாட்டுக்கு எடுத்து வரவே கூடாது சார். சார் ஒரு ஆற்றுல தண்ணி போகுதுன்னு வைங்க. அந்த போக்கினை நீங்க மாற்றவே முடியாது சார். ஆற்றின் போக்கை மாற்ற முடியுமா? அதுபோலத்தான் உங்கள் ஜாதகத்துல நான் சொல்லும் இந்த விதிப்படி ராகு பலம் பெற்று சனி பலம் பெற்று உங்க ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் எதை பற்றியும் திட்டமிடாமல் நீங்கள் செயல்பாட்டுக்கு வந்தால் நல்லதே நடக்கும். ஆற்று போக்கை எப்படி மாற்ற முடியாதோ அதுபோலத்தான் உங்கள் திட்டங்களை எல்லாம் அது போக்கிலேயே விட்டால் நல்லது. அப்படி விட்டால் தான் நல்லதே நடக்கும் சார். இதற்கு எனவே தான் நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தில் ராகு பலம் பெற்றிருக்கிறாரா, சனி பகவான் பலம் பெற்றிருக்கிறாரா, நீங்கள் நிச்சயம் கவனமாக உறுதியாக திட்டமிடவே கூடாது. அது போக்கிலேயே அது விடணும். வேற வழி கிடையாது சார் இதுக்கெல்லாம். ஏனென்றால் ராகு ஒரு யாருக்குமே அடங்க மாட்டார் இல்லையா? ராகு தசை நடக்குதுன்னாவே ராகு ஒரு பாவகிரகம், இருக்கத்திலேயே முழுமையான பாவகிரகம் ராகுவும் சனியும். அதனால் நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தில் ராகு பலம் பெற்றிருக்கிறாரா, சனி பலம் பெற்றிருக்கிறாரா, நீங்களாம் திட்டமிட்டு செயல்பாட்டுக்கு எந்த திட்டம் செயல்படாமல் அதன் போக்கிலே விட்டால் வெற்றி வெற்றி வெற்றி. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.